ஒருத்தர் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறாருன்னு சொன்னா அந்த ஊர் தலைவருக்கோ, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்களுக்கோ, இல்லது கலெக்டருக்கோ, அது பெரிய பெரிய மாவட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமலாம் இருக்காது. ஒரு கண்ணுக்குட்டின்ற அந்த அவரு சாராயம் காசு விற்கிறாருன்னா சின்னதா இருக்கும்போதே அவரை பிடிச்சிருக்கலாம், நிறுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். இவ்வளவு தூரம் போய் உயிர்க்குள்ள போற அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ நிர்வாக சீர்கேடுன்றது நம்ம நாட்டோட சாபக்கேடா இருக்கு. கலெக்டருக்கு போதுமான பலம் இல்ல, மாவட்ட அதிகாரிகள் பெருசா வேலை செய்ய முடியல. ஒவ்வொருத்துக்குள்ளும் ஒரு விஓக்கு இருக்கிற அதிகாரங்களை அவங்க சரியா பயன்படுத்துறது இல்லை. அவர் ஏதோ ஒரு பட்டா கொடுத்து சீட்டா கொடுக்குதுன்றது மட்டுமே தான் இருந்துன்னு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு கிராம நிர்வாகத்துக்கு அதிகாரம் பண்ற உரிமை அவருக்கு. அங்க உள்ள என்ன நடக்குது, நாராயணன் தாக்குறாங்க, மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, மக்கள் நலன் அக்கறை தானே இல்லை. அவர் ஆபீஸுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு வராது, ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக போய் நிக்கிறது இல்ல, வெறும் பட்டா சீட்டா வாங்குறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோமே தவிர இந்த மாதிரி நலன்கள்லாம் அவங்கள வந்துருப்பாங்கல்ல. அரசியலாளர்களுக்கு கூட அவங்க மேல அக்கறை. எந்த கட்சிக்காரங்களும் அங்க இருப்பாங்க தானே, எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க தானே. சட்டசபைக்கு போய் தான் சண்டை பண்ணோமா என்ன? நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், நம்ம ஊர்ல ஏதோ தப்பு நல்லது நமக்கு தெரியும் தானே. நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா நான் கட்சி மேலிருந்து சொல்லி இப்ப நான் வெளிநடப்பு நடத்துறது சட்டசபையில போய் மக்களுக்கு போய் விளம்பரத்துக்காக அரசியல்வாதியா இருக்கிறத விட நல்லவனா உண்மையா இருக்கலாம் தானே. ஒரு அரசு மதுபான கடை இருக்குதுன்னு போது அவங்க கூட சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அரசு கவனுக்கான தேவையான காசு கொடுத்தான கம்மனா ஏறாங்க தானே. காவல்துறை நேற்றுக்கு தான் இருக்குது. காவல் காக்கலையே என்ன, எல்லாரும் செத்துட்டாங்களே. காவல்துறை அதிகாரிகளை நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. தமிழர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு ஆன்மீக பேச்சாளர், அரசியல் கட்சி தலைவர், வல்லரசு கட்சியினுடைய தலைவர், இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட குரு சிவயோகி சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க ஐயா. ஓகே சார். ஓகே, நல்லா இருக்கும். கடவுளுடைய அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையுமே. சார், லோக்சபா தேர்தல் மிகப்பெரிய அளவுல, கிட்டத்தட்ட சொல்ல போனா மிகப்பெரிய ஒரு இழுபறியிலுமே நடந்து முடிஞ்சு, நேற்று தமிழக எம்பிக்கள் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க கூடிய எல்லா எம்பிக்கள் நேற்று பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க. நேற்று நாடாளுமன்றம்லாம் கூடியிருக்கு. இதை நீங்க எப்படி சார், வல்லரசு கட்சியினுடைய பார்வையா நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்னங்க சார்? இல்ல, இந்திய பெருநாட்டுல மக்கள் வேற மாதிரியான சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறாங்க. எல்லாருமே ஜாதி அடிப்படையில், அது மத அடிப்படையில ஊறி போயிட்டோம். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்துக்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் பிரபகண்டா பண்ணி ஒரு கட்சி வளர்ந்துருக்கு. அதுவே 3வது முறையா இப்ப ஆட்சி செய்யுது. அந்த கட்சியோட கொள்கைகள் அகண்ட பாரதம் இல்ல விசேஷமானதுன்னா நல்லதாக்கம்னா சந்தோஷம்தான். அப்படியே போய் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை வரையறைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்திச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதர்வைஸ் செக்குலரிசம், எல்லாருமே சுதந்திரமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த கட்சி தன் கொள்கையில மாறினாலும் எனக்கு சந்தோஷம் தான். மக்கள் வாக்களிச்சதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வாக்களிச்சிருப்பாங்க நாடுகளுக்கு, அதாவது ஸ்டேட்டஸ் உள்ள ஸ்டேட்டுகளுக்குள்ளவே. தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மாட்டுக்கறி அரசியல் அல்லது ஜாதி ஏற்றத்தாழ்வு எல்லாம் தமிழ் மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. அந்த வகையில அவங்களுக்கு இங்க பெரிய பின்னடைவு தான் தாமரை பொறுத்த வரைக்கும். இங்கேயும் கூட அவங்க அதை மத சார்பா மாத்த முயற்சி செய்யறாங்க. பட் இது ஆபத்தான அல்லது நாளைக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். மாறிட்டா, அவங்களே கூட கொள்கை ரீதியா மாறிட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே சார். சார், நேற்று தமிழக எம்பிக்கள் எல்லாமே பதவி பிரமாணம் பண்ணும்போது பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க, இந்த மாதிரி சொல்லி எல்லாமே பதவி பிரமாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லும்போது, தொடர்ந்து சொல்லும்போது, இது அவர்களுக்கான மண், அவங்க உருவாக்குனதுதான் இந்த மண், அவருடைய பெரும் பங்கு தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஆயிராதா சார்? அப்படியும் அதுவும் தப்புதான். பெரியார் மண் அப்படின்னு சொல்ல முடியாது. இது தமிழ் மண், தமிழர்களுக்கான மண், தமிழ் தேசிய மண் அல்லது தமிழர்கள் வாழ்ற மண் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அப்படிதான் கரெக்டும் கூட. பெரியார் அப்படின் போது திராவிடமா திரும்பிடுவீங்க. ஆமா, பெரியார் மண் அண்ணா மண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அந்த மாதிரி திரும்பிட்டோம். அதுவும் கூட எனக்கு சம்மதம் இல்லை. அதுலயும் கூட எனக்கு வல்லரசு கட்சி, இப்போ எந்த கட்சியுமே சம்மதம் இல்லாமனால்தான் நாங்க ஒரு வல்லரசு கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, மனிதநேயமற்ற மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க.
கட்சிகள்லாம் ஜாதி அமைப்புகளுக்குள்ள சிக்கி இருக்குது. அப்படி இல்லாம எல்லாருக்கும் சமத்துவம், எல்லாருக்கும் உரிமை, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வரணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். அதுதான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் முரண்பாடா தான் நான் பாக்குறேன். பெரியார் மண் அப்படின்னு சொல்றதை ஒத்துக்க முடியாது என்னால ஒத்துக்க முடியாது. இது தமிழ் மண், அவ்வளவுதான். சரி, ஓகே சார். அதே மாதிரி ஓவைசி வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது இன்னொரு வார்த்தையும் ஒண்ணு கூட சேர்த்துக்கிட்டார். அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த வருஷம் ஒண்ணு இன்னொன்னு என்ன கூட சேர்த்துக்கிட்டாருன்னா, பாலஸ்தீனம் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே கூட சேர்த்துக்கிட்டாரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரியல, அவங்க அரசியல் பின்னணிக்காக வேண்டி யார் வேணா எது வேணா பேசிக்கலாம். நடைமுறையில வருங்காலங்கள் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. நம்ம ஜோசிக்காரன் மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் வார்த்தைகளை ஏதோ வச்சும் பேசிக்கலாம், அல்லது மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துறதுக்காக பேசிக்கலாம். பெரியார் மண் சொல்லும்போது பெரியார் மக்கள் எல்லாம் பண்ற மாதிரி பாலஸ்தீன மக்கள் இந்த பக்கம் வரணும்ன்ற மாதிரி நினைக்கலாம். தெரியலையே அவர் என்ன நோக்கத்துல பண்ணான்னு அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி லோக்சபா தேர்தல் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து விக்கிரவாண்டி தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து தமிழகத்துல ஒரு துர்சம்பவம் வந்து நடந்து முடிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியோட இந்த கள்ளசாராய விஷயம் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 60 பேர் வந்து இது வரைக்கும் இறந்துட்டு இருக்காங்க. இது உண்மையாலே என்ன நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? நாட்டுல வறுமை அதிகம், 2வது அரசியல் தந்திரம் அதிகம், பணத்துக்காக எதுக்கும் விலை போற அரசியல்வாதிகள் அதிகம். இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டி நிர்வாக சீர்கேட்டுனாலதான் இது நடந்துருக்குது. ஒருத்தர் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறாருன்னு சொன்னா அந்த ஊர் தலைவருக்கோ, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்களுக்கோ, இல்லது கலெக்டருக்கோ, அது பெரிய பெரிய மாவட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமலாம் இருக்காது. அதிகாரிகளுக்கும் முழு சக்தியோ பலனோ இல்லை. சரி, இந்த பக்கம் காவல்துறை அந்த பக்கம்லாம் இருக்குதான்னா, ஒரு காவல்துறை எஸ்ஐ வந்து வாலண்டரியாவே விஆர்எஸ் கொடுத்துட்டு போகிறார், இந்த மாதிரி பின்னாடி என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த பக்கமும் சரியில்லை. மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. மறுப்பு தெரிவிச்சு வெளியெல்லாம் போயிருக்கிறாரு, முயற்சி செஞ்சுக்கிறாரு, முடியல. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத அளவுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்குது. அது வந்து இப்ப நான் லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, முதலமைச்சர் வரைக்கும் போய் நிக்குது. இது இப்போதைக்கு கட்சி வந்து மேலிடம் வந்து அவங்க நிக்கணும், அடுத்தடுத்து அவங்களே வரணுன்றதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர, இந்த ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் உள்ள இருக்கிற உள்ள அமைப்பு இருக்குது பத்தியில கட்டமைப்புகள் எல்லாம் சரியா இல்லை. கலெக்டருக்கு போதுமான பலம் இல்லை, மாவட்ட அதிகாரிகள் பெருசா வேலை செய்ய முடியல. ஒவ்வொருத்துக்குள்ளும் இருக்கிற விஓக்கு இருக்கிற அதிகாரங்களை அவங்க சரியா பயன்படுத்துறது இல்லை. அவர் ஏதோ ஒரு பட்டா கொடுத்து சீட்டா கொடுக்குதுன்றது மட்டுமே தான் அந்துனுகிறாரு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு கிராம நிர்வாகத்தை அதிகாரம் பண்ற உரிமை அவருக்கு இருக்குது. அங்க உள்ள என்ன நடக்குது, சாராயம் யார் காசுறாங்க, மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, மக்கள் நலன் அக்கறை தானே இல்லை. அவர் ஆபீஸுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு வராது, ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக போய் நிக்கிறது இல்லை, வெறும் பட்டா சீட்டா வாங்குறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோமே தவிர இந்த மாதிரி நலன்கள்லாம் அவங்கள வந்து பார்க்கல. அரசியலாளர்களுக்கு கூட அவங்க மேல அக்கறை இல்லை. சரி, அரசியல் கட்சிகளும் தனியா வந்து வேலை செஞ்சுருக்குது. அங்க அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே நிறைய கட்சிகள் இருக்குது. நிறைய கட்சிக்கு தலைவர்கள் அந்த ஊர்ல இருக்கதான் செய்வாங்க. அவங்களுக்குமே பொறுப்பு இல்லை. ஆட்சியாளர் தான் இல்ல, ஆட்சி இல்லாத கட்சி கூட இருக்கதானே செய்யுது அங்கேயும். அதுக்கான தலைவர் அங்க இருக்கதானே செய்வாரு. ஒரு கண்ணுக்குட்டின்ற அந்த அவரு வந்து சாராயம் காசு விற்கிறாருன்னா சின்னதா இருக்கும்போதே அவரை பிடிச்சிருக்கலாம், நிறுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். இவ்வளவு தூரம் போய் உயிர்கொள்ள போற அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ நிர்வாக சீர்கேடுன்றது நம்ம நாட்டோட சாபக்கேடா இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் தங்களை நிலைநாட்டிக்கிறதுக்கும் கட்சி நிலைநாட்டுறதுக்காக ஏதோ ஒண்ணு பேசிட்டு வாக்கு மட்டுமே வாங்கி போயிடுறாங்களே தவிர, நாட்டுக்குள்ள எப்படி நிர்வாகத்தை சரியா நடத்தலாம், எல்லா மக்களும் எப்படி சந்தோஷமா இருக்க வைக்கலாம், சாலை மேம்பாடு எப்படி இருக்கலாம், கிராம நிர்வாகம் எப்படி இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்க கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துலதான் அதிமுகவும் வந்து சட்டமன்றத்துல தொடர்ந்து வந்து குரல் எழுப்பிக்கிட்டு வெளிநடப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. லோக்கல்ல ஒருத்தர் சாராய காசா இருங்க தப்பா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எந்த கட்சிக்காரமே இருப்பாங்க தானே. கண்டிப்பா பண்ணவங்கள 2 பேர் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டுருப்பாங்க தானே. எல்லாருக்கும் வாக்கு இருக்குதுன்னா யாரோ ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க தானே, வாக்கு வலிக்கிறாங்க தானே. அப்ப எந்த கட்சிக்காரங்களும் அங்க இருப்பாங்க தானே, எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க தானே. சட்டசபைக்கு போய் தான் சண்டை பண்ணணுமா என்ன? நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், நம்ம ஊர்ல ஏதோ தப்பு நல்லது நமக்கு தெரியும் தானே. நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா நான் கட்சி மேலிருந்து சொல்லி இப்ப நான் வெளிநடப்பு நடத்துறது சட்டசபையில போய் மக்களுக்கு போய் விளம்பரத்துக்காக அரசியல்வாதியா இருக்கிறத விட நல்லவனா உண்மையா இருக்கலாம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலும் உண்மையான நல்லவர்கள் இல்லை, அதனால தான் அங்க இத்தனை பேர் செத்துக்கிறாங்க. எல்லா கட்சியும் பெரும்பாலும் வந்து கலாச்சார இறப்புங்கிறதே இல்லையே. அப்பவே அவங்க இல்லைன்னாக்கா மறைச்சிருக்கலாம், மீடியால காமிக்காமக்கலாம், எந்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்கலாம், இவ்வளவு தூரம் போகாம வந்திருக்கலாம். நீங்க ஒண்ணு கட்சி மேலேயே மட்டும் போக முடியுமா என்ன?
காட்டப்படாம இருக்கலாம், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம், போலீஸ்க்கு அதிகாரம் குத்து வச்சிருந்திருக்கலாம், போலீஸ்காரங்க அதை தடுத்து வச்சிருக்கலாம், இவங்க போலீஸ் அதிகாரம் இல்லாம இருக்கலாம், லஞ்சம் வாங்காத போலீஸ் அப்போ அவங்க காலத்துல இருந்திருக்கலாமே தவிர கிராம நிர்வாகம் சரியா இருந்திருக்குது, அவ்வளவுதான். இவங்க கவனிச்சாங்க, கவனிக்காக கட்டிவிடும். இப்ப கிராம நிர்வாகம் சரியா இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்தா கம்மன் ஆயிரம் அளவுக்கு ஆயிட்டுக்கிறாங்க. ஒரு கலெக்டர் வந்து அதை மறைக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப பணத்துக்காக வேண்டி வாழ்றவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. மனித மனநிலை சரியில்லாம போயிடுச்சு. அதை கேட்கறதுக்கானதும் இல்லை. எல்லாரும் வந்து விளம்பர அரசியல் தானே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஏன் வந்து இப்ப கத்துறாங்க, இத்தனை பேர் செத்துட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்ப பேசுறாங்க தானே. இவங்களோட ஆட்சி இவங்க கட்சியாளர்கள் அங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்கு கேட்கலாம் தானே. ஏன்டா டே இந்த ஊர்ல தானே வாழ்ந்துங்க நீங்க, நம்ம ஒரு கட்சி வச்சுக்கிறோம், நம்ம கட்சியில நீ வந்து உறுப்பினரா இருக்கிற, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் தானே, நான் வந்து இருந்திருப்பேன்னு அப்ப போய் நிக்கலாம் தானே. குற்றம் நடக்கும் போதே தடுத்துருக்கலாம் தானே, செய்யலையே. குற்றம் நடந்த பிறகு சும்மா நம்ம 2 பேர் பேசி என்ன பிரயோஜனம், அந்த உயிர்லாம் வருமா என்ன? மனிதாபிமானம் இல்லாம சும்மா விளம்பரத்துக்காக தானே பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த பிரச்சனை ஏன் கட்சி பேசுதுன்னா விளம்பரத்துக்காக தானே பேசுது, பொதுநலன் கருதியா பேசுது இல்லையே. அப்படி இல்லையே. நீங்க கூட ஒரு மீடியா நடத்துறீங்கன்னு சொன்னா நீங்க பொதுநலம் கருதி அங்க எடுக்கிறாங்கன்னா அந்த அந்த பேரை நீங்க சொல்லவே இல்லை. அந்த ஊராட்சி தலைவர் பேர் என்ன, யாரு அவரு? ஊராட்சி தலைவர் இருக்கிறதா இல்லையா? விஓ யாரு, எங்க அவரு, அவர் பேர் என்ன, அவர் போன் நம்பர் என்ன, யாருக்குமே தெரியாது இது வரைக்குமே. அதை பத்தி கேள்வியே இல்லையே. சார் அதே மாதிரி நேரத்துல வந்து மாவட்ட கலெக்டர் சர்வன்குமார் வந்து இவங்க வந்து இறக்கும் போது வந்து, அதாவது முதல் நாள் வந்து இறக்கும் போதே 4 பேர் வந்து இறந்தாங்க. அவங்க யாருமே வந்து கள்ள சாராயத்துல இறக்கல. இன்னும் சொல்ல போனா அதுல இன்னும் ஒருத்தருக்கு வந்து குட்டி பழக்கமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது முதல்லயே தடுத்து நிறுத்தியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இன்க்ளூடிங் அதிமுக, பிஜேபி, இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து அந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ? ஐயா எனக்கு வந்து நிர்வாகத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு எப்படி பண்ணாரு எனக்கு தெரியாத போது நான் சொல்ல முடியாது. அந்த கலெக்டர் மேல என்னால கண்மூடித்தனமா வந்து குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அவர் மறைச்சாருன்றது கூட உண்மைதானா இல்லையான்னு தெரியல. சொல்ல கூட இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு தெரிஞ்சா கூட இருந்திருக்கலாம், அவருக்கு அது வேலை இல்லைன்னு கூட கம்முன்னு இருந்திருக்கலாம். எல்லா கலெக்டரும் உள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துனுங்கிறதெல்லாம் இல்ல. இது சம்பவம் பெருசாகும் போது நீங்க அவரை கார்னர் பண்றீங்க, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஒரு குற்றவாளியா இருக்கலாம், இல்ல சரியானவராகவும் இருக்கலாம். எனக்கு தெரியாத போது நான் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் ஒரு விசாரிச்சதோ அங்க நடந்ததோ எனக்கு தெரியாது. பட் நிர்வாகம்னு ஒண்ணு இருக்குது, நிர்வாகத்தை சரியா பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுமே தவிர அவரை நான் பிளேம் பண்ண முடியாது இல்லைங்களா. எனக்கு தெரியாது. இவங்க கட்சிக்காரங்க சும்மா யாருன்னா ஒருத்தர் எலிச்சவன் பார்த்தானா அவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சரி, ஓகே சார். அதே மாதிரி இப்ப அந்த தொடர்ந்து அதே குற்றச்சாட்டுல உள்ளாக்குறவங்க வந்து அந்த ரிஷிவந்தி எம்எல்ஏவும் பிளஸ் வந்து இந்த பக்கம் வந்தோம்னா சங்கராபுரம் எம்எல்ஏ, இவங்க 2 பேரையுமே அதுல வந்து சொல்றாங்களே சார். வசந்தம் கார்த்திகேயன் பிளஸ் உதயசூரியன், இவங்க 2 பேருமே அதுல வந்து தொடர்பு இருக்கு, மிகப்பெரிய அளவுல தொடர்பு இருக்கு. இன்னும் கல்வராயன் மலைக்கு கள்ளசாராயம் வந்து எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சும்மா பேச வேண்டியது இல்லைங்கயா. இப்ப போலீஸ் இருக்குது, சிபிஐ ரிப்போர்ட் பண்ண போறாங்க, உள்ள போய் விசாரிக்க போறாங்கன்னா தொடர்பு தானே அவங்க கிட்ட சொல்லி அவங்க கம்ப்ளைண்டா கொடுத்து தொடர்பு எப்படி இருக்குன்றதை காமிச்சு அவங்களுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. பேசி என்ன பிரயோஜனம்? நான் பேசுறதுனால நீங்க பேசுறது நடக்க போகுது. யாரெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்க எல்லாம் தண்டனைக்குரியவர்களா மாத்தினா பிரச்சனை முடிய போகுது, நல்லாவும் இருக்கலாம் தானே. ஓகே. இப்ப அது வந்து அவங்க எப்படி சார் சொல்ல வராங்க? தொடர்பு இருக்குன்னா அவங்க எதை வச்சு சொல்ல வராங்கன்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க? வந்து கட்சிங்கெல்லாம் இருக்கும்போது கண்மூடித்தனமா அவங்க எதிர்கட்சின்னு அவங்களுக்கு குற்றம் சொல்லிடுது. இப்ப முதலமைச்சர் இருக்கிறாரு, நான் ஒரு வல்லரசு கட்சியில இருந்தா முதலமைச்சர் கண்மூடித்தனமா நான் குற்றவாளின்னு சொல்லிடுறது. அவரா பொறுப்பு நேரம் வந்து ஆரோவா பார்த்துன்னு எல்லாத்தையும் ஒரு தனிநபர் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்க முடியுமா? நிர்வாக பொறுப்பு வச்சுன்னு முதலமைச்சர் கீழ வந்து நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அரசாங்கம் அழகா செட்டப் பண்ணி வச்சது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு தனித்தனியா விஏஓ, கலெக்டர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. இது இல்லாம அரசியல்வாதிங்க ஊருக்கு தலைவர் கொடிங்க நட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு கிராமத்திலுமே ஜாதி கட்சி தலைவர்களும் வர இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுகிறாங்கன்னு கேக்குறேன். கண்ணுக்குட்டி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மனிதனா இருக்கிறான்னு சொன்னா அவரை ஜாதி சார்ந்தவரா கூட கார்னர் பண்ணலாம் தானே, அப்படியும் கூட பார்ப்பாங்க தானே. அதாவது இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா தங்களை பெரியாள் ஆக்கிக்கிறதுக்காக எதை வேணா செஞ்சுருவாங்க. கண்மூடித்தனமா யாருன்னா ஒருத்தர் வந்து மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி. எம்எல்ஏ பொறுப்புனா ஆமா பொறுப்புன்னா நேரடியாவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பேர்ல பொறுப்பு இந்த மாதிரி இத்தனை பேர் இதுவாயிருக்காங்க, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம், ஒரு என்கொயரி பண்ணீங்கன்னு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது தானே. சும்மா இவங்க எல்லாம் அதாவது எப்படி தெரியுங்களா, சும்மா பேசிட்டு ஒரு விளம்பரம் தேடின்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அரசியல் பேசிட்டு விளம்பரம் நேரத்துல வந்து
சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா அதிமுகவும், பாஜகவும், இன்னும் சொல்ல போனா இதர கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில இருக்க இன்னும் ஒரு சில கட்சிகளே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. ஆனா திமுக வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம், அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க எப்படி இப்போ சார் பாக்குறீங்க அப்போ? இப்ப சிபிஐ வந்து விசாரணை வந்து ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே வந்து பேசும்போது சிபிஐ விசாரணை அவங்க கட்சியில் இருக்கும்போது அவங்க வேணாம், ஆமா, சிபிஐ விசாரணை எடுத்து சும்மா தானே அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க. விசாரணை போலீஸ் சாதாரண நம்ம போலீஸ் விசாரணை பண்ண தெரியாத ஒரு விஷயம் சிபிஐ பண்ணி மட்டும் தான் விசாரிக்க போதான்னா சும்மா அரசியலுக்காக பேசின்னு இருக்கிறதுங்கயா? நம்ம 2 பேரும் நேரம் வந்து போய் சொன்னா சிபிஐ வேணுமா? மனிதன் செத்துட்டான், கள்ளச்சாராயம் காசப்பட்டு இருக்குது. கள்ளச்சாராயம் காசுக்கான அடிப்படை காரணம் அவன் ஏழ்மையோ வறுமையோ வரும் பெருசாக்கிக்க பாக்குறான். அது இம்மிடியட்டா பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறான். இது அரசியல்வாதிங்க பணம் வாங்கிக்கின்னு அவனுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு துணையா இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கின்னு இதெல்லாம் இல்லாம ஆக்குறதுக்கு பார்க்கணும். லஞ்சம் வாங்காத மனிதர்களை உருவாக்க பார்க்கணும். அடுத்தவன் வாழணும்னு நினைக்கிறவன மனுஷனா மதிக்க பார்க்கணும். ஒரு கண்ணுக்குட்டிக்கு தெரியாதா இது சாப்பிட்டா செத்துருவாங்கன்ட்டு? அந்த ஆள் குடிச்சதே இல்லையாமா. அவர் குடிக்கிட்டே எல்லாம் நான் கலந்து ஆமா. கொடுக்கறதுலாம் செஞ்சு வச்சுக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்டனை சிவியரா இருந்தாக்க கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குற்றம்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா, அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா உடனே அவருக்கு தண்டனை கொடுக்கறதுனால கூட இந்த இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரலாம். அடுத்தடுத்து ஆள் சாராய காசாம இருக்கலாம். அந்த மாதிரி தீர்வு நோக்கி நகர்லையே. நம்ம சும்மானா இவர் பண்றாரு அரசியல், இந்த இந்த இவரு அவரை குறை சொல்றது, அவர் இவரை குறை சொல்றது. இப்ப சிபிஐ போலாமா? யாருகிட்ட போனா என்ன? செத்து போனவன் இனிமேல் சாவாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இனி சாராயம் எங்கேயும் காசு கூடாது, என்ன செய்யலாம்? அப்படி ஒரு தீர்வு நோக்கி நகர்லையே யாருமே. அப்படி ஒரு சஜஷன் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. கிராம நிர்வாகங்கள் தான் இதுல பொறுப்பு. அந்த ஒரு 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 கிராமத்துல ஏதோ ஒரு 4 பேரு இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால இது பண்ணா அந்த கலெக்டரோ அந்த அந்த விஓவியோ நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னா அவங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்கல்ல. பொறுப்பு அவங்களுக்குன்னு ஆயிடும்ல. யார் பொறுப்பு ஏத்துக்க போறீங்க? இந்த மாதிரி நடந்ததுக்கு யார பொறுப்பு? சும்மா மேலாட்டமா பேசின்னு இருக்கீங்களே தவிர ஒரு முடிவுக்கு வரலையே. அந்த கிராமத்தை யாரு? என் குடும்பத்தை எங்க அப்பா பாப்பாருன்ற மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அப்பா பொறுப்பாளி மாதிரி, அம்மா பொறுப்பாளி மாதிரி, அவர் ஊருக்கு ஒரு பொறுப்பாளி நம்ம போட்டு தானே வச்சிருக்கிறோம். அவர் கேட்கவே இல்லையே. அவர் குற்றவாளி கூண்டுல ஏத்தவே இல்லையே. அவர் விசாரிக்கவே இல்லையே. ஏன் பார்க்கல? நிர்வாகத்தை ஏன் பார்க்கல? கிராமத்தை ஏன் போய் பார்க்கலன்னு கேட்கவே இல்லையே. ஒரு அரசு மதுபான கடை இருக்குதுன்னும் போது அவங்க கூட சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. அரசுன்னா வந்து டவுனுக்கான தேவையான காசு கொடுத்தானே கம்மன் ஆயிடுறான் தானே. காவல்துறை நேத்துக்கு தான் இருக்குது. காவல் காக்கலையே என்ன? எல்லாரும் செத்துட்டாங்களே. காவல்துறை அதிகாரிகளை நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. சும்மா அரசியல்வாதிங்க இவனை அவனையும் குறை சொல்லிட்டு சும்மா போயிடுவாங்க. நம்மளும் அதையும் இதையும் இந்த பக்கம் கொண்டாரு இந்த பக்கம் கொண்டாரு பார்த்துட்டு திரும்ப மறந்துட்டு வேற வேலை பார்க்க போறோம். அப்படிதானே? செத்தவன் குடும்பம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்க போகுது. 10 லட்சம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கொடுக்குறாருன்னு சொன்னா யார் விட்டு பணத்தை எடுத்து குடிக்கணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. தீர்வு இல்லையே. 10 லட்சம் தீர்வாவாத. தீர்வை நோக்கி நகர் இல்லையே நம்மன்னு கேட்கிறேன் நான். ஏதாச்சும் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து இருக்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வி. இனி இந்த மரணம் வராது. அதுக்கு என்ன வழி? அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் யாரும் கொடுக்கலையோ. ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்கல. இனி இந்த மாதிரி ஒரு மரணம் வராம இருக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சரியாயிடும். இந்த மாதிரி பண்ணி நடக்கவே கூடாது. செய்யலாம் தானே. அப்படி ஒன்று வரலையே. அப்படி ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியும் கேட்கலையே. எதிர்கட்சியும் கூட இதுக்கு தீர்வுன்னா இனிமே பற்றி இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கவே இல்லையே. நடந்துச்சு, குற்றவாளி ஆச்சு, இல்ல ஆட்சியை கழிச்சிட்டு போ, திரும்ப எலெக்ஷன் வை அப்படித்தானே போகுது. உங்க ஆட்சி சரியில்லை, ஆட்சி நிர்வாகம் சரியில்லைன்ட்டு. அடுத்த இவர் வந்தாலும் அதே காட்சி அதே மாதிரி தான் நடந்துன்னு இருக்க போகுது. இவங்க எல்லாம் 2 பேரும் மாறி மாறி தானே வந்துங்கிறாங்க. மக்கள் எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. உங்களை இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நம்மளுடைய நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு மெதுவாகவும் இவ்வளவு தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிங்க, நன்றி. மேலும் பல கருத்துக்களோட பின்னாடி பார்ப்போம். எல்லாரும் பார்த்து தெளிவா இருங்க, நல்லா இருங்க. கடவுள் நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிக்கட்டும்.